அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடி நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடி நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் கீழ் இயங்குகின்ற விவிலிய ஆணையத்தின் தேசிய செயற்குழு செயலாளராக பொறுப்பெடுத்துக் கொண்டேன். எனவே இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் எனக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறை வார்த்தையை கொண்டு செல்கின்ற இறைவனுடைய தூதுவனாக இருக்கவும், இறைவனுடைய வார்த்தையானது இறை விதைகளாக நம்முடைய நாட்டிலே விதைக்கப்படவும் எனக்காகவும் இந்த பணிக்காகவும் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையானது நம் அனைவரையும் எவ்வாறாக ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து அவருடைய சீடராக இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு அறிவுறுத்துகின்றது. இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம். இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பையும் அருளையும் நாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இயங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதைக் கேட்டு ஆபிரகாம் தன் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடிச் சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார்.
பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க, அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்போது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்போது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறித்தவரை நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 வரை. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டனானேன். நான் வழங்கும் இறை வார்த்தை ஊழி ஊழியாக, தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே
அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைவசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் அனைத்துமே அழைத்தலை பற்றி, குறிப்பாக சீடத்துவ அழைத்தலை பற்றி நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கின்றது. எவ்வாறு என்றால், இயேசுவின் சீடராக வாழ இயேசுனுடைய காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். அதாவது ஒருவருடைய காலடியில் அமர்ந்து மற்றொருவர் கேட்பது என்பது ஒரு சீடனை பண்படுத்தும் பயிற்சி என்று கூறுவார்கள். ஏனென்றால் இயேசுனுடைய சீடர்கள் என்பவர்கள் இறை வார்த்தையை கேட்பவர்கள், மேலும் அதன் வழியாக இறைவனுடைய சித்தத்தை அறிந்து நிறைவேற்றுபவர்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே தான் இன்றைக்கு வாசித்த நற்செய்தி பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா 10:42, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்பட மாட்டாது. மேலுமாக லூக்கா 11:28 உண்மையான பேரு என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது ஆண்டவர் பின்வருமாறு கூறுவார்: இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் பேறு பெற்றோரே என்று கூறுவார். அதிலும் சிறப்பாக லூக்கா 8:21 வருகின்ற பொழுது, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வோர் என் தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஆம் அன்பர்களே, கடவுளுக்கு சேவை செய்வதா அல்லது அவர் சொல்வதை கேட்பதா என்ற கேள்வி நம்மை எல்லாம் குழப்பமடைய செய்கிறது. உண்மையில் ஆண்டவருக்கு சேவை செய்ய முதலில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கேட்க வேண்டும். விசுவாசமா அல்லது சேவையா என்பதற்கான தெளிவை
அந்தந்த சூழலிலே நாம் கவனமாக நோக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கெல்லாம் அறிவுறுத்துகின்றது. நற்செய்திக்கு வருகின்ற பொழுது மார்த்தாவும் மரியாவும் இயேசுனுடைய நண்பர்கள் என்று என்பதை நாம் பார்க்கின்றோம். மேலும் அவருடைய நன்மையிலும் துன்பங்களிலும் பயணம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள் மார்த்தா, மரியா மற்றும் லாசரஸ். இந்த குடும்பமானது ஆண்டவர் இயேசுக்கு நெருங்கிய குடும்பமாக இருந்தது. இதைத்தான் யோவான் நற்செய்தி 11:5 பார்க்கின்றோம். இவர்களின் சகோதரர் லாசர் என்று எடுத்து காட்டுகின்றார் யோவான் நற்செய்தியாளர். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மரியாவோடு ஒப்பிட்டு மார்த்தாவை செல்லமாக கண்டிக்காமல் மாறாக அவரின் அளவிற்கு அதிகமான வேலைகள் ஒப்பிட்டே கடிந்தார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த பகுதியில் வருகின்ற மரியா, அவர் பெத்தானியா மரியா என்று அடையாளப்படுத்துகின்றார் நற்செய்தியாளர். இவ்வாறாக தியானிக்கின்ற பொழுது யோவானின் கணிப்பின்படி இந்த மரியா தான் இயேசுவின் பாதங்களை கழுவினார் என்றும், அதுவும் அவர் இயேசுவினுடைய பாதங்களை தன் வீட்டிலே கழுவினார் என்றும் யோவான் நற்செய்தி 12:1-8 உள்ள வசனங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் இந்த மரியாவையோ அல்லது மார்த்தாவையோ லாசருடனும் பெத்தானியாவுடனும் ஒப்பிடாமை கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் உள்ளது. அந்த காலத்திலே, இயேசுனுடைய காலத்திலே, மரியா மற்றும் மார்த்தா என்ற பெயரில் பல இயேசுவின் சீடர்களாகவும் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே கூறப்பட்டுள்ள மரியாவும் ஒருவரேயானால் இவர் 12 பிற சீடர்களோடும் இயேசுவின் பின் சென்றிருக்க வேண்டும் என்று சொல்கிறது நம்முடைய வரலாறு. மேலுமாக நல்ல சமாரியர் உவமை மூலம் இரக்கத்தின் செயல்களை போதித்த ஆண்டவர் இப்போது ஆண்டவருடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இன்னொரு பண்பை இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் இயேசு நமக்கு போதிக்கின்றார். காலடியில் அமர்வது சீடத்துவை குறிக்கின்ற ஒரு செயல்பாடு. அதாவது ஆசிரியர்களின் காலடியில் அமர்வது அவர் மெய்யறிவை கேட்பதாகும். ஆனால் சாதாரணமாக யூத சமுதாயத்திலே பெண்கள் சீடர்களாக ஆசிரியரின் கால்களில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்பது மிக அரிதாகவே இருந்தது. மேலும் ரபினிக் சீடத்துவத்திலே ஆண்கள் மட்டுமே மையப்படுத்தியதாகவும் நாம் பார்க்கின்றோம். இந்த வாசக பகுதியின் வழியாக ஆண்டவர் இயேசு பெண் சீடருக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கே மார்த்தாவின் முறைப்பாடு 2 வகையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, ஆண்டவர் இயேசுவிடம் அவர் வந்து, என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டார், உமக்கு கவலை இல்லையா? இந்த மார்த்தாவின் பரபரப்பு ஆண்டவர் இயேசுவை கோபமுறச் செய்கிறது. கிரேக்க மொழியிலே இந்த பரபரப்பு என்ற வார்த்தைக்கு பெரிஸ்போ என்று சொல்வார்கள். பெரிஸ்பாவ் என்று சொன்னால் அவர் திசை திருப்பப்பட்டார் என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது அந்த மார்த்தாவினுடைய திசை இயேசுவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் இயேசுவிற்கு பணி செய்ய நினைத்து அந்த பணிகளினாலேயே திசை திருப்பப்படுகிறார். ஆமன்பர்களே, அந்த பணிகள் அவர் மனநிலையை மாற்றி இயேசுவை கோபமடை செய்கிறது. அத்தோடு மார்த்தா தான் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்தவர். இப்போது அவரே இயேசுவிடம் வந்து ஒரு கட்டளையை முன்வைக்கின்றார். வீட்டிற்குள் உள்ள விருந்தாளியை தனியே விட்டுவிட்டு அவருக்கு விருப்பமில்லாத உணவை சமைக்க பல மணி நேரம் சமையல் அறையில் இருந்து என்ன பலன் என்று லூக்கா நம்மிடம் கேட்பது போல இருக்கிறது இந்த காட்சி. இன்றைக்கு வாசித்த நற்செய்தி பகுதியிலே 41 மற்றும் 42 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கினை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இங்கே ஆண்டவரின் பதில் மார்த்தாவை விட நமக்கே சரியாக பொருந்துகிறது. நாம் எதை பற்றி கலங்குகின்றோம் என்பதை பற்றி லூக்கா வெளிச்சமாக்குகின்றார். மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று இயேசு கூறுவது தெரிவு எவ்வளவு முக்கியம் என்பதனை காட்டுகின்றது. இயேசு இவரை வேலை செய்ய வேண்டாம் என்றோ அல்லது வேலை செய்வது தேவையற்றது என்றோ சொல்லவில்லை. மாறாக இப்போது எது தேவையோ அதனையே மரியா தெரிந்தார் என்றும் அந்த தெரிவை கடவுள் மாற்றார் என்றும் கூறுகின்றார். நாம் பல வேளைகளில் பல செயல்களில் ஈடுபட்டு நம் மனதை சிதறடிக்கிறோம். மார்த்தாவாக இருந்து பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குவதும் தவறு. அதே வேளையில்
மரியாவை மாதிரியாக கொண்டு ஜெபங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பதும் தவறு. ஆண்டவர் சொல்வதை கேட்பதே ஜெபத்தின் இன்றியமையா குணம் என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். 39வது வசனத்தில் நாம் பார்த்தோம், ஏற்கனவே கூறியது போல மரியா அவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். இது எதை குறிக்கின்றது என்றால், மரியா சீடரின் நிலைப்பாட்டில் இருந்தார் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகின்றது. மேலுமாக ஆண்டவரிடம் பேசிக்கொண்டே இருப்பதை விட அவருக்கு நாம் செவி கொடுத்து கொண்டே இருப்பதுதான் சிறந்த ஜெபமாகும். இயேசுவில் பிரியமானவர்களே, நம் தேவைகளை முன்னிலைப்படுத்தாது ஜெபத்தில் நம்மையே இழந்து விடுவதுதான் மேலான ஜெபம், அகநிலை ஜெபம் என்றும் கூறுகிறார்கள். எனவே நம்முடைய இறை சிந்தனைக்கு நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த ஒரு கேள்வியை எழுப்புவோம். நாமும் மரியாவை போல ஆண்டவர் பாதத்தில் அமர விருப்பம் கொள்கின்றோமா? ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்கின்ற மனநிலையை கொண்டிருக்கின்ற சீடர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை பற்றி நாம் தியானித்து, மரியாவை போல நாமும் நல்ல பங்கினை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள முன் வருவோம். ஏனென்றால் உண்மையான விசுவாசம் அல்லது உண்மையான ஒரு நிலைப்பாடு, இயேசுனுடைய சீடத்துவ நிலைப்பாடு என்றால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்வது, அதாவது தேவையான ஒன்றை தெரிந்து கொள்வது மட்டுமே நல்ல பங்கு. ஆம் அன்பர்களே, இறை பாதம் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பது கிறிஸ்துவ ஆன்மீகம் என்று தான் சொல்ல வேண்டும். தத்துவ இயலார் சொரேன் கீர்க்கெகார்ட் மிக அழகாக சொல்வார், ஆன்மீகம் என்பது தேவையான ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுப்பது. இறைவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து மற்ற காரியங்களை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவன் நம்மிடம் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் கேட்க மறந்து விடுகின்றோம். ஆம் அன்பர்களே, எதனை பற்றி நாம் கவலைப்பட்டாலும் சரி, இறைவனுடைய சன்னிதானத்திலே மரியாவை போன்ற நல்ல பங்கினை தெரிந்தெடுத்துக் கொள்வோம். ஆண்டவர் சொல்வதை கேட்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை இடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாவை போல நாமும் நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையிலே நல்ல பங்கினை தெரிந்தெடுத்துக் கொள்ளவும், ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து நமக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களுக்காகவும் இப்போது சிறப்பாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் புதிய ஆற்றலோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டு தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை
இறை ஆட்சியின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் உமது திருவுளம் அறிந்து செயல்படவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டுத் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை ஆட்சி செய்து அவர்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லவும் மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் எங்களிடம் உள்ள வேறுபாடுகளை களைந்து தேவையில் இருப்போருக்கு பரந்த உள்ளத்தோடு தன்னலமற்ற சேவை புரியவும் உமக்கு உகந்த மக்களாக எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். உலகில் நிலவும் அனைத்து வன்முறைகளும் கலவரங்களும் நீங்கி அமைதியின் பாதையில் மக்கள் பயணித்திடவும் அனைவரும் மன நிம்மதியுடனும் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள பகிரும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டு மற்றவரோடு தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வாழவும் அதன் மூலம் உமது பிள்ளைகளாகும் பேற்றினை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒரு சில வினாடிகள் மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. என் கரங்களை ஏந்தி செல்வேன், என் வாழ்வினை அவரில் தந்தேன். என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. மனக்கமழும் மலர்களானே, உன் திருக்கோயில் தீபமானே. மனக்கமழும் மலர்களானே, உன் திருக்கோயில் தீபமானே. அன்பென்னும் பாதை அறிந்தே, அருள் வாழ்வின் மகிழ்வை உணர்ந்தே. திருவாழ்வில் என்று மகிழ்வே, என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. என் கரங்களை ஏந்தி செல்வேன், என் வாழ்வினை அவர் தந்தேன். என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாய் என்று.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல முதுமாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பேச்சு பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் ஜீவராகம் கரிதோடுதே, என் இயேசு உன்னில் உறவாடும் நேரம், என் துன்ப மேகம் கரிதோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். உன்னான நேரம் பூந்தென்றல் காற்றில் என் ஜீவராகம் கரிதோடுதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. அழகின் முழுமைய தாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மமரியே, அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமைய தாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.